மக்களுக்கு எப்படியே சாப்பாடு போட்டு மக்களுக்கு சாப்பாடு போறது மட்டும் இல்லாத அவங்களோட குறைகளும் கேட்டு எல்லாருக்கும் நல்லதே நடக்க அருள்வாக்கு சொல்றாங்க. இந்த அருள்வாக்குல காளி என்னென்ன ஒரு விஷயம் சாதிச்சு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல சொல்றதும் நடக்குது, மக்களுக்கு சொல்றதும் நடக்குது. ஆனா என்ன தைரியமா டிவில பேசுற அளவுக்கு ஒரு படிப்பே இல்லாத ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு காளி எத்தாந்து விட்டுருக்குறாங்க. பத்தியா எத்தாந்து விட்டுருக்குறாங்க. எப்படின்னா, பேசு, நான் சொல்லுவேன், அம்மா இது நடக்குமாமா, சொன்னா என்ன சொல்ல, நீ சொல்றா நான் பாத்துக்கிறேன்னு நானும் வாய் பூசாது சொல்லிடுவேன். ஆனா நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன், எப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல, ஆனா நடக்குது. அப்போ அந்த காளி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, அளவுக்கு மீறி நம்பிக்கை வந்துடுச்சு. எல்லாரும் நீங்க எல்லாம் சிலையாதான் பாக்குறோம், நான் தெய்வத்தை எப்படி பார்க்கணும்னா அப்படியே தான் இன்னும் பார்த்துக்கிறேன். இதே அவதாரத்திலேயே என்னை கைத்த பிடிச்சி தூக்கி பார்த்துட்டு கீழே இறக்கி விட்டாங்க. இந்த அவதாரோட பேர் என்னன்னா காட்டேரி. ஆனா தூக்கி என்னை பார்த்துட்டு பக்தன்னு என்னை கீழே இறக்கி விட்டாங்க. உன் கைப்பட்டதே எனக்கு பெரிய பாக்கியம் நினைச்சேன். இன்னை வரையும் அந்த பாக்கியத்துல தான் நான் வாழ்றேன். அந்த அருளால எனக்கு இதுவரையும் எந்த நோயும் வரல. எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எதுவுமே கிடையாது. காளி கைப்பட்டதுனால நோயே இல்லை. இந்த நோயை எல்லாருக்கும் இல்லாத ஆக்கிறதுக்கு தான் இந்த அன்னதானம் நானே செய்கிறது. எனக்கு மட்டும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இந்த மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வாட்டி இந்த அன்னதானத்துல சொல்லுவேன். அதனால என் கைப்பாடதான் அந்த சமையலெல்லாம் செய்து மக்களுக்கு போறது. ஏன்னா நோய் நொடி இல்லாத இருக்கு. நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், நாட்டுல எதையும் எடுத்துட்டு போறது இல்லை. 10 பேர் வயிறு குளிர்ச்சி வச்சு நல்லா சாப்பிட்டு நோய் இல்லாத இருந்தா அந்த வாழ்த்துக்களே இந்த காளியோட போய் சேரும். இந்த காளியோட தரிசனத்துல போய் சேரும், யோகத்துல செய்யறவங்களுக்கெல்லாம். அதனால அந்த அம்மா சொந்த காசுல தான் இதுவரை அன்னதானம் நடந்து வருகிறது. எல்லாரும் செய்து அந்த அம்மாவோட புகழை நம்ம தூக்கி விடுறோம். அதனால யார் வந்தாலும் அந்த அன்னதானத்தை சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடிகள் தீரும். இது காளி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சன்னிதானத்துல அமர்ந்தா கால்கள் மறந்து உங்கள் கஷ்டங்கள் நீங்கன்னா. எல்லாரும் ஒரு நாள் பாக்குறேன், ஒரு 1.5 அடி 2 அடி சைஸ்ல கால் பதிவு ஆயிடுச்சு. தரையில சிந்தி போட்டு போனேன் தரைக்கு. அப்போ பதிஞ்சிச்சு. இது மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைச்சுன்னு என்னமா பண்ணது கேட்டா, சிங்கி வச்சு நான் மூடிட்டேன். யாருக்கும் சொல்லலை. சொன்னா எல்லாரும் ஜனங்க சேர்ந்து இது மாதிரி பார்க்க போறாங்க. அந்த இடத்த அப்படியே ஒரு உருவாக்கிடுவாங்க. அதனால மூடிட்டேன். அப்ப காலையில கேட்கும் போது, இங்கே அமர்ந்தால் நான் காலை வைத்த இடத்துல யார் அமர்ந்தாலும் உங்கள் கால்கள் மறைத்து உங்கள் கஷ்டங்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் நிறைய பேர் இங்க அமர்றாங்க, கால் மறுத்துட்டு கஷ்டம் நீங்கி. இது காளியோட ஒரு வரலாறு, காளியோட வரலாறு. இந்த ஓம் காளி அப்படின்னு ஒரு ஆலயத்தை கொண்டு இந்த அம்மா வச்சு அழகு பார்த்துருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாதவனை ஒரு சாமியாராக்கி